மகாநதி. அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இங்க எல்லாரையும் அழைச்சிட்டு நிவின் நேரா ஹோட்டலுக்கு போறங்கிற பேர்ல அவருடைய வீட்டுக்கு போறாரு. அத பார்த்ததும் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இங்க சாரதா கேட்குறாங்க, "என்ன தம்பி, உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்க எங்கள அழைச்சிட்டு போயிட்டு ஒரு ஹோட்டல்ல தங்க வைங்க" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல அத்த, ஹோட்டலுக்குலாம் போக வேணாம். ஒரு 2 நாளைக்கு மட்டுமாச்சும் நீங்க எங்க வீட்லயே தங்குங்க" அப்படின்னு நிவின் சொல்றாரு. "இல்ல தம்பி, அது சரிப்பட்டு வராது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே எங்க யமுனாவும், "அதான் அவரு இவ்வளவு சொல்றாருல்ல, அப்புறம் ஏன் வீம்பு பிடிக்கிறீங்க? ஒரு 2 நாளைக்கு தானே. அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு மட்டுமாச்சும் இங்க தங்குங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நாங்க பார்த்துக்கிறோம்" அப்படின்னு இங்க யமுனாவும் ஏதோ திட்டம் போட்டு இங்க சொல்ல, இங்க வழி இல்லாம எல்லாருமே சேர்ந்து உள்ள போறாங்க. ஆனா சாரதாவுக்கு கொஞ்சம் பயம் மட்டும் இருக்கு. ஏன்னா கண்டிப்பா நிவினோட அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது நம்மள்ட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. இதனால தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அப்படின்னு அவங்களும் பயப்படுறாங்க. லாஸ்ட்ல எல்லாருமே வழி இல்லாம உள்ளேயும் போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இங்க நம்ம விஜய் எப்படியாவது காவிரிய பேசி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. இங்க இதே நிவின் வீட்டுல இருக்கிற காவிரிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போ சாரதா போய், "என்ன காவிரி பண்ற? வா சாப்பிடலாம்" அப்படின்னு கூப்பிடுறாங்க. "எனக்கு சாப்பாடுலாம் வேணாமா, எனக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்குன்னு" சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துருக்காங்க. உடனே அதே இடத்துல சாரதா சொல்றாங்க, "இங்க பாரு காவேரி, நீ இப்படி சும்மா அழுதுகிட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கனால எதுவுமே மாற போறதில்ல. நான் சொல்றது கேளு, வா சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு காவேரி வாமிட் பண்றாங்க. உடனே அதை பார்த்து பயந்து சாரதா, "என்னடி வாந்திலாம் எடுக்கிற, என்னாச்சுடி உனக்கு" அப்படின்னு கேட்க, "தெரியலம்மா, எனக்கு ஒரே மயக்கமா இருக்கு, வாந்தி வாந்தியா வருதும்மா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே இங்க கங்கா வந்து பார்த்துட்டு, "என்னாச்சு காவேரி, என்னாச்சு" அப்படின்னு கேட்க, "தெரிலக்கா, எனக்கு உடம்பே முடியலக்கா, ஒரு மாதிரி இருக்குக்கான்னு" சொல்றாங்க. உடனே இங்க யமுனா பார்த்துட்டு, "ஐயோ அக்கா, வா ஹாஸ்பிட்டல் போலாம் வான்னு" சொல்லிட்டு நிவின், காவேரி, கங்கா 3 பேரும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போனதும் டாக்டர் செக் பண்றாரு. செக் பண்ணும்போது, இது மாதிரி, "என்னம்மா, எத்தனை மாசம் தள்ளி போயிருக்கு டேட்டு" அப்படின்னு கேட்குறாங்க. "சார் புரியல" அப்படின்னு காவேரி சொல்ல, "இல்லம்மா, டேட் எத்தனை தள்ளி போயிருக்கு" அப்படின்னு சொல்லவும், 1 மாசம் தள்ளி போயிருக்கு சார்" அப்படின்னு சொல்றாங்க. "எல்லாம் நல்ல விஷயம் தாம்மா, நீங்க கர்ப்பமா இருக்கீங்க" அப்படின்னு டாக்டர் சொல்ல, காவேரி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. உடனே கங்கா, "காவேரி என்னடி சொல்லவே இல்லை" அப்படின்னு சொல்ல, "இல்லக்கா, இது இந்த அளவுக்கு போகணும்னு நினச்சி கூட பார்க்கல" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "அடி பாவி, என்னடி இது, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி பிரிஞ்சு வந்து இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கே காவேரின்னு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க காவேரி எதிர்பார்க்காத மாதிரி விஜய் வந்து அப்பதான் தாத்தாவுக்கு லைட்டா உடம்பு முடியலன்னு சொல்லி தாத்தாவை அதே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வர்றாரு. "சரிங்க டாக்டர்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க கங்காவும் காவேரி வெளியே வராங்க. வெளியே வரும்போது இங்க கரெக்டா அப்பதான் நிவின் போய் டேப்லெட் வாங்கிட்டு சொல்லி அவர் போயிடுறாரு. இங்க கங்காவும் காவேரியும் உட்காந்துருக்காங்க. கரெக்டா அதே நேரத்துல விஜய் வந்து தாத்தாவை அழைச்சிட்டு வராரு. அழைச்சிட்டு வரும்போது இங்க காவேரியை பாக்குறாரு. பார்த்ததும் காவேரி பேசலாம்னு சொல்லி நிக்கிறாரு விஜய். "காவேரி எங்க இங்க" அப்படின்னு கேட்க, கங்கா உடனே, "இல்ல, காவேரிக்கு லைட்டா உடம்பு சரியில்லாதான் அழைச்சிட்டு வந்தோம்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் என்னாச்சு என்னாச்சு" அப்படின்னு விஜய் பதறாரு. உடனே கங்கா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நார்மலா தான்" அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. காவேரி ஏன்னா சொல்லக்கூடாதுன்னு சொல்லி காவேரி கண்ணை கட்டுறதுனால, அதே நேரத்துல திடீர்னு அந்த நர்ஸ் வந்து, "மேடம், நீங்க கன்சீவா இருக்கீங்கல்ல, அதனால உங்களுக்கு இந்தந்த விஷயத்த தான் நீங்க பண்ணணும், இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும்" அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. உடனே விஜய் நர்ஸுகிட்ட, "என்ன சொன்னீங்க இப்போ? காவேரி கர்ப்பமா இருக்காளா?" அப்படின்னு கேட்கவும், "ஆமா சார், கர்ப்பமா இருக்காங்க. இப்பதான் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லவும், உடனே விஜய், "காவேரி என்ன சொல்றாங்க? அது அவங்க, உண்மை நீ கர்ப்பமா இருக்கியா காவேரி?" அப்படின்னு சொல்ல, "ஆமாங்க, நான் கர்ப்பமா இருக்கேன். அதை நானே உங்கள்கிட்ட சொல்லணும் தான் யாரையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டேன். நான் கர்ப்பமா இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரியை கட்டி பிடிச்சிக்கிறாரு. இங்க அதுக்குள்ள காவேரி போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஆளே காணுமே, என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பின்னாடியே யமுனா, சாரதா எல்லாம் கிளம்பி ஹாஸ்பிட்டல் வராங்க. இங்க காவேரிய கட்டி பிடிச்ச மட்டும் இல்லாம தூக்கி விஜய் கொண்டாடுறாரு. அப்போதைக்கு சாரதா பார்த்துட்டு, "டேய் விட்றா என் பொண்ண, விட்றா என் பொண்ண, உன்னை யாரும் இங்க வர சொன்னது? ஏய் கங்கா, என்ன பிளான் பண்ணி என்னை ஏமாத்துறீங்களா? இவனை யார் இங்க வர சொன்னா? அப்போ நீங்க ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு இவனை பார்க்க தான் வந்தீங்களா?" அப்படின்னு கேட்க, கங்கா உடனே, "அம்மா இரும்மா, நான் சொல்றது கேளுமா, போதும் நிப்பாட்ரி. இப்படிதான் ஆளுக்காளு அவங்கவுங்களா முடிவெடுத்து இன்னைக்கு அவ வாழ்க்கையே இப்படி வந்து நிக்குது. இன்னமும் கூட நாங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா தெரியுதா? ஏன்டா இப்படி இருக்கீங்க? எவனோ ஒருத்தன் வந்து உங்களை நல்லா பேசி ஏமாத்துறான். அவன் முக்கியமா தெரியுது. பெத்த அம்மா சொல்றது உங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்காடி? அப்படி இப்படின்னு சாரதா கண்ணாப்பண்ணு பேசுறாங்க. உடனே இங்க காவேரி, "மா போதும் நிப்பாட்டுமா, நானும் பார்த்துட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்கியாம்மா. நான் அமைதியா போறதுக்கு காரணமே எங்க உங்களை விட்டுறக்கூடாதோ அப்படின்னு தான். ஏன்னா உங்களை விட்டுட்டேன்னா பாவம் நீங்க எல்லாம் கஷ்டப்படுவீங்க. அதுக்காக தான் நானும் அமைதியா போயிட்டு இருக்கேன். இது வரைக்கும் விஜயும் அமைதியா போறதுக்கு காரணம் அதுதான்.
விஜயை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமா. எங்க ஒரு செகண்ட்ல விஜய் என்னை பிரிச்சு அழைச்சிட்டு போயிட்டா நீங்களாம் கஷ்டப்படுவீங்கன்னு தாம்மா அவர் அமைதியா போயிட்டு இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் நான் முக்கியம் இல்ல. என்னோட சேர்ந்து இருக்கிற நீங்களும் தான் முக்கியம்னு நினைக்கிறாரு. அதனால நீங்க அவர் தப்பா புரிஞ்சுட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க. நான் இப்போ கர்வமா இருக்கேன். அந்த விஷயத்த விஜய் இந்த பக்கம் எதார்த்தமா வந்தாரு. அவரா தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சுக்கிட்டதுனால அவரு என்னை தூக்கி கொண்டாடினாரு. அவ்வளவுதாம்மா. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லம்மா அப்படின்னு சொல்ல உடனே இங்க காவிரி சொல்றாங்க திரும்பவும். இங்க பாரும்மா, நானும் அவரும் உண்மையாவே மனசார 2 பேரும் விரும்புறோம். அதனாலதான் அந்த கடவுளா பாத்தீங்களே இப்படி சேர்த்து வச்சிருக்காரு. அதுவும் இந்த நேரத்துல எனக்கு ஒரு குழந்தை. யோசிச்சு பாரும்மா அப்படின்னு சொல்ல இங்க சாரதாவால எதுவுமே பேச முடியல. அந்த நேரத்துல தாத்தா சொல்றாங்க, காவேரி, நீ ரொம்ப கரெக்டா சொன்னம்மா. நீயும் விஜயும் ஒண்ணு சேரணும். அதான் கடவுளே இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காருமா அப்படின்னு சொல்ல இங்க காவேரி விஜயை கட்டி பிடிச்சிட்டு என்னை மன்னிச்சிடுங்க விஜய். எங்க குடும்பத்துக்காக நானும் சுயநலமா இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல இங்க விஜயும் புரியுது காவேரி. அதனாலதான் நானும் உன்னை அமைதியா விட்டுட்டேன். நீ என்னை மட்டும் நம்பி வந்துட்டா உன் குடும்பம் ஒண்ணும் இல்லாம போயிடுமென்னு தான் நான் உன்னை பேசி புரிய வச்சு உன் குடும்பத்தோட திரும்ப உன்னை அழைச்சிட்டு வரலான்னு தான் நானும் அமைதியா இருந்துட்டேன் அப்படின்னு விஜய் சொல்ல அப்பதான் சாரதாவுக்கு புரியுது. 2 பேரும் எந்த அளவுக்கு ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு நம்ம குடும்பத்துக்காக 2 பேரும் பிரிய நினைச்சிருக்காங்க அப்படின்னு சாரதா அவங்களுடைய தப்ப உணர்றாங்க. இங்க விஜய் உடனே காவிரியை அப்படியே தூக்கி கையில வச்சுக்கிட்டு, நீங்க மனசு வச்சீங்க அப்படின்னா இவளை நான் என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவேன். இல்லைன்னா நீங்களே அழைச்சிட்டு போங்க. உங்களுக்கு எப்போ என் மேல கோபம் தீர்ந்து என்னை புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்களும் காவிரியும் என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு விஜய் சொல்ல உடனே சாரதா உடனே என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லவும் இங்க விஜய்க்கு சந்தோஷம் தாங்கல. உங்க பொண்டாட்டிய உங்க புள்ள நீங்க அழைச்சிட்டு உங்க வீட்டுக்கு போங்க மாப்பிள்ள, அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சாரதா சொல்ல இங்க விஜய், தாத்தா, காவேரி 3 பேரும் சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க. ஸோ கதை இப்படி போனா எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.